மிஸ்டர் சீமான், யாரை ஏமாத்திட்டு இருக்கீங்க? உங்களை நம்பி இருக்க அந்த 3.3%வா அவங்க ஏமாறுவாங்க, நாங்க யாரும் ஏமாற மாட்டோம். நீங்க ஒட்டுமொத்த முரண்பாடுகளின் முழு உருவம் நீங்க எல்லாருக்குமே தெரியும். காங்கிரஸ் டிவிகேவோட கூட்டணி வச்சவனே அவ்வளவு இதா இன துரோகியோட கூட்டணி வச்சிருச்சு டிவிகே. இவங்க எல்லாம் இன படுகொலைக்கு முக்கிய காரணமானவங்க. இவங்களை எப்படி நீங்க சேர்த்துக்கிட்டீங்க? அப்ப நீங்க உங்களோட ஸ்டாண்டுமே சரியில்லை, அப்ப நீங்க தமிழர்களுக்கு எதிரானவங்க சொல்லி கேவலமா நீங்க ஒரு புது பொருளை கலப்பி அதை வச்சும் கொஞ்சம் அரசியல் பண்ணிட்டு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இதே காங்கிரஸ் இத்தனை வருஷமா இந்த ஊர்ல தான் இருந்துச்சு, டிஎம்கேவோட தான் கூட்டணியில இருந்துச்சு, தூங்கிட்டு இருந்தீங்களா? ஏன் அப்போ இதே மாதிரி போய் அறிவாலயத்துக்கு முன்னாடி போய் நின்னு பேசிருக்கலாமே, அங்க நின்று பதாக ஏந்தி ஒரு பெரிய போராட்டம் பண்ணிருக்கலாமே, காங்கிரஸ் இங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாமே. இதுக்கெல்லாம் மேல செல்வ பெருந்தகை நீங்க ஒரு நேர்ல மீட் பண்ணி அவரை கட்டி பிடிச்சு அவர் நெச்செல்லாம் தடவிக்கிட்டு இருந்தீங்கல்ல. ஏன் அவர்கிட்ட அங்கேயே சொல்ல வேண்டியதானே, யோ நீ மானமுள்ள ரோஷம் இல்ல, சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுற ஒரு ஆளா இருந்தா இந்த கட்சியில இருந்து இந்த பதவி விலகிட்டு போன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. ஓ அது சபை நாகரிகமா? சரி 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 சரி, அரசியல் நாகரிகம், சபை நாகரிகம், இதெல்லாம் பேசுறதுக்கு போது உங்களுக்கு திராணி இருக்கா? ஏன் கேக்குறேன்னா, நேர்ல பார்த்தனே கட்டி பிடிக்கிறதும் தடவிக்கிறதுமா இருந்தா அது மேடையிலும் பண்ண வேண்டியதானே. மேடையில ஏறி ஏன் இவனே அவனே இப்படியா அப்படியா? உண்மையா சொல்லணும்னா தமிழர் கூட்டத்துக்கான தலைவனா இருக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்க இன்னும் எவ்வளவு நாள் கத்துறீங்க? எப்படி எல்லாம் நீங்க வாக்கு சேகரிக்கிறீங்க? என்னைக்கு நீங்க ஆட்சிக்கு வரீங்க? அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது ஜெயிக்கிறீங்களான்றத நாங்களும் பார்க்கதான் போறோம்.